ரைட். சரி. அப்ப பிள்ளைகள் நாங்கள் பேப்பர் கிளாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர் கிளாஸ் செய்ய போறோம். ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன சொன்னா பேப்பர் கிளாஸ் செஞ்சில்ல தானே உங்களுக்கு ஃபுல்லாவே நோட்ஸ் படிச்சு தந்தது. அடுத்தது வந்து கேள்விகள் வந்து தேரின் ரீதியா படிச்சு தரது. இதான் ஸ்பெஷலா பேப்பர் கிளாஸ் வந்து போட்டிக்குது. சரி நாங்க செய்வோம். என்னன்னு சொன்னா ஒரு பேப்பர் பிசினஸ் ஸ்டடி பேப்பர் கிளாஸ் அப்படின்னு சொல்ல போனா வந்து விரிவா விளக்கப்படுத்திட்டு போனா வந்து ஒரு நாளைக்கு 10 கேள்வி தான் செய்யலாம். எனக்கு நான் சொல்றது நான் பார்த்தேன் நிறைய கேள்வி. அதாவது பார்ட் பண்ண பொறுத்தவரையில எம்சிக்கு 30 வரும். அடுத்தது வந்து ஸ்ட்ரக்சர் கேள்வி வந்து உங்களுக்கு ஒரு 20 கேள்வி வரும். எனக்கு நான் சொல்றது அதால நீங்க இப்ப பேப்பர்களை வந்து பார்த்து அணுகிற டைம்ல நீங்க வந்து என்ன செய்யணும்னு சொன்னா அவங்களோட டைமை வந்து சேவ் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி நீங்க என்ன செய்யணும், ரெடியாகி கொள்ளணும். அதான் நான் சொல்றது. அப்ப முதலாவது நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் பேப்பர் கிளாஸ் பொறுத்த வரையில இப்ப பேப்பர் ஒன்று நீங்க எடுத்து அணுக போறீங்க எழுத போறீங்க அப்படின்னு சொன்னா வந்து முதலாவது இந்த அடைப்பு குறிக்குள்ள விடைகளை போடக்கூடிய மாதிரி நீங்க ரெடி ஆகணும். அடுத்த விஷயம்னு சொன்னா முதலாவது விஷயம் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கொள்ளணும். முதலாவது விஷயம் என்னது, இந்த அடைப்பு குறிக்குள்ள எத்தனாவது வீடியோ எம்சிக்யூவை பொறுத்த வரையில அடைப்பு இது எத்தனாவது விடையோ அதை வந்து இந்த அடைப்பு குறிப்புள்ள என்ன செய்யணும் போடணும். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா ரெண்டாவது, சரியா, ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா உங்களோட கேள்வி உதாரணமா என்ன கேள்வி கேட்கிறான் விளங்கி நான் சொல்றது. இப்ப இப்ப பெரிய ஒரு பந்தி இதுல வச்சு கொள்வோமே. ரைட். இப்ப பாருங்க இதுல வந்து மிகச்சரியான கருத்து யாது, அப்ப ரெண்டு கருத்துலையும் எது மிகச்சரியான கருத்து அப்படின்னு சொல்லி போட்டு கேட்கிறான். அப்ப கேள்வியில வந்து நீங்க நோட் பண்ணிக்கொள்ளணும். இப்ப மூணாவது கேள்வி பாருங்க. இதுல வந்து எல்லாத்தையும் தந்துட்டு மேற்கூட்டவரு பொருளாதார வாழ்தன்மைக்கு வணிகங்கள் பங்களிப்பு செய்யும் முறைகளை மட்டும் கொண்ட தொகுதியை விரைவு செய்யும். அப்ப கேள்விகளை வந்து நீங்க என்ன செய்யணும், ஆன்சர் பண்ண அந்த அதாவது ரீட் பண்ணி அதை வந்து உள்வாங்கி கொள்ளணும். விளங்க என்ன சொல்றது. அப்படி செய்யற டைம்ல தான் உங்களுக்கு வந்து என்ன என்னன்னு சொன்னா இந்த டைமோல வந்து சேவ் பண்ணி கொள்ளணும். விளங்கி என்ன சொல்றது. அடுத்தது இந்த ஸ்ட்ரக்சர் கேள்வியை பொறுத்த வரையில பிள்ளைகள், சரி, இந்த இந்த ஸ்ட்ரக்சர் கேள்வியை பொறுத்தவரையில இப்ப மனித தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு கீழ்ந்து வாசிக்க கூடாது. என்ன ஏற்படுகின்றது விருப்பம் எது ஆகும் விளங்கி நான் சொல்றது. இதுல வந்து ஒரு வினா ஒரு வேர்டை வந்து போட்டுவிட்டணும் வினாவுக்கான. உதாரணமா மனித தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு ஆஹ் எது ஏற்படுகின்ற அல்லது ஓ அப்படின்னு சொன்னாலும் சரி. விளங்கி நான் சொல்றது. ரைட். இது வந்து இந்த கேள்வியை வந்து என்ன செய்யுங்கன்னு சொன்னா அந்த ஆனா கேள்வி வந்து வராது. விளங்கி நான் சொல்றது. இந்த ஆனா கேள்வி வந்து கேன்சல் பண்ணிருங்க. ரைட். ஆனா கேள்வி வந்து அது கேள்வியோட மெத்தட் பிழை. அதனால வந்து இந்த ஆவண கேள்வியை பார்ப்போமே. ஒரு நாட்டுக்கு சொந்தமான உற்பத்தி வளங்களை பயன்படுத்தி ஆண்டொன்றில் உற்பத்தியாக்கப்பட்ட மொத்த வெளியீடு எது என அழைக்கப்படுவதுடன் இது எதனை அடிப்படையாக கொண்டு கணிப்பிடப்படுகின்றது. விளங்கி என்ன சொல்றது. அப்படியாக நீங்க அந்த கேள்விகளை வந்து வாசி பழகினீங்க அப்படின்னு சொன்னா வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். விளங்கி என்ன சொல்றது. ஈஸியா உங்களுக்கு என்ன செய்யலும் விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அது ரெண்டாவது பாயிண்ட்ஸ். சரி. அடுத்தது மூணாவது பாயிண்ட். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா வந்து எல்லா கேள்விகளுக்கும் வந்து ஆன்சர் பண்ணணும்ன்ற ஒரு நோக்கத்துல நீங்க போயிட்டு எக்ஸாம்ல எல்லாம் ரெடி ஆகிட்டு போவீங்க. அப்போ மொத்தமா வந்து உங்களுக்கு பார்ட் 1ல 50 கேள்வி தர போறான். விளங்கினா இப்ப 50 கேள்விக்கு வந்து நீங்க ஆன்சர் பண்ணணும்னு சொன்னா இதுக்கு வந்து டைமை வந்து லாஸ்டா கொடுங்க. விளங்கி நான் சொல்றது. இந்த ஸ்ட்ரக்சர் கேள்விக்கு தானே அதுக்கு நீங்க டைமை லாஸ்டா கொடுத்துட்டு நீங்க என்னன்னு சொன்னா தெரிஞ்சதுக்கு குயிக்கா நல்லாவே தெரிஞ்சதுக்கு குயிக்கா எழுதுங்க. விளங்கி நான் சொல்றது. அப்ப தெரியாத விஷயங்கள் தானே அதை வந்து விட்டுட்டு போங்க. விட்டுட்டு போயிட்டு அதுக்கு பிறகு வந்து யாபம் வர டைம்ல எழுதுறது வேற விஷயம். விளங்கி நான் சொல்றது. தெரியலையா விட்டுறணும். விட்டுட்டு அடுத்த கேள்வி போகணும். அப்ப அடுத்த கேள்விக்கு எல்லாத்துக்கும் போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சு இந்த இது எல்லாத்தையும் வந்து என்ன செய்யுங்க தெரிஞ்சதை மட்டும் எழுதிட்டு இல்ல பெஸ்ட்டுக்கு என்ன செய்யுங்கன்னு சொன்னா எம்சிக்யூவை முடிக்கணும். எம்சிக்யூக்கு கூட டைமை கொடுங்கன்னு சொல்றேன். விளங்கி நான் சொல்றது. எம்சிக்யூக்கு ஏன் கூட டைமை கொடுக்கணும்ன்ற ரீசன் என்னடா இதுல 4 ஆன்சர். விளங்கி நான் சொல்றது. 4 ஆன்சர் எழுதினா தான் உங்களுக்கு எத்தனை 2 மார்க்ஸ் தருவான். விளங்கி நான் சொல்றது. 4 ஆன்சர் எழுதணும். ஆனா அதுல ஒரு கோட்டுக்கு 2 மார்க்ஸ் தந்துருவான். விளங்கி நான் சொல்றது. அந்த அடைப்பு குறிக்குள்ள உங்களோட ஆன்சர் எழுதுறதுக்கு ஒரு ஒரு விட தான் வரப்போகுது அதுல. விளங்கி நான் சொல்றது. அதுல வந்து அந்த அடைப்பு குறிக்குள்ள போடுற அந்த என்ன இலக்கம் விளங்கி நான் சொல்றது 5ல 1 ஆன்சர் வரும். விளங்கினா அதால அதுல வந்து மிக முக்கியமான முழுமையான மார்க்ஸ் எடுத்துக்கொள்ள பார்க்கணும். விளங்கி நான் சொல்றது. அதுக்கு கொஞ்சம் யோசிச்சு டைம் ஒன்று கொடுத்து எழுதிட்டு
இப்ப 2 ஹவர் அப்படின்னு சொன்னா அதுக்கான டைமை வந்து நல்லா ஷெட்யூல் பண்ணிக்கொள்ளணும். நான் எப்படி ஷெட்யூல் பண்றேன்? பார்ட் 1க்கு ரைட், பார்ட் 1க்கு என்ன செய்யணும்னு சொன்னா வேகன்சி ரைட், பார்ட் 1க்கு நீங்க என்ன செய்யணும்? அதாவது எம்சிக்கு வந்து இப்போ உதாரணமா 2 ஹவர் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 ஹவர்னு சொன்னா பார்ட் 1க்கு நீங்க என்ன செய்யுங்க? மேக்சிமம் ஒரு ஹவர் ஒன்று கொடுங்க. நான் சொல்றது 1 ஹவர் இல்லாட்டி 1 ஹவர் கொடுத்துனீங்க அப்படின்னு சொன்னா மேக்சிமம் 1 ஹவர் தேவையில்லை, ஒரு 40 நிமிஷம் மாதிரி போதும். அடுத்தது நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா இந்த கேள்விக்கு வாங்க. எதுக்கு? இந்த இந்த 41ல இருந்து 41ல 50 பொருத்தமான விடை எழுதுற கேள்வி, அந்த கேள்விக்கு வாங்க. அந்த கேள்விக்கு வந்துட்டு அதை முடிச்சிட்டு அடுத்ததாக லாஸ்டா நீங்க வர போறீங்க வந்து எதுக்கு? இந்த ஸ்ட்ரெச்சர் கேள்விக்கு. நான் சொல்றது அப்படி நீங்க செஞ்சீங்களாக்கணும். ஸ்ட்ரெச்சர் கேள்வியில எல்லாமே பொதுவா வந்து சொல்றது என்னன்னா ஸ்ட்ரெச்சர் கேள்வி கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றேன். நான் சொல்றது அதுல நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா நல்லா வந்து நோட் பண்ணி கொண்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன செய்யணும்? எக்ஸாமுக்கும் ரெடி ஆகிட்டு போகணும். மேக்சிமம் உங்களால எவ்வளவுக்கு இயலுமோ அந்த லெவலுக்கு நீங்க உப்பரிமா ட்ரை பண்ணி எல்லாமே இப்போ எம்சிக்குள்ள வந்து சில மெத்தட் எழுதிக்கிறேன். நான் சொல்றது அந்த மெத்தடின் அடிப்படையில நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா வந்து சில கேள்விகள் சில ஆன்சர்கள் வந்து டக்கு டக்குனா என்ன செய்யணும்? தட்டி விட்டு போவேணும். விளங்கினா அதால அதுவரை நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா கவனத்திற்கு கொண்டு அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிட்டு போங்க. சரி, ரைட். இப்ப நாங்க வந்து விடயத்துக்கு வருவோம். முதலாவது கேள்வி சரியா? முதலாவது கேள்வி என்னது? 2007 பேப்பர் எடுத்து வச்சுப்பீங்க. பேப்பர் இல்லாதவர்களுக்கு வந்து நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். சரி, அதால நோட் பண்ணிக்கோங்க. ரைட், என்ன சொல்லுங்க, மியூட் பண்ணிக்கோங்க தங்கங்கள். ரைட், சரியா? முதலாவது கேள்விக்கு வருவோம். கடந்த ஆண்டில் தேசிய பாடசாலையாக்கப்பட்ட உமது கல்லூரியின் நுழைவாயில் அமைப்பு உமது பாடசாலை பழைய மாணவர் சங்கத்தால் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இப்படி ஒரு கருத்து தாரான் தந்துட்டு சொல்றான் இதன் நிர்மாணங்கள் சார்ந்த உற்பத்திகளை உள்ளடக்கும் தொகுதியாக அமைவது அப்படின்னு சொல்லி தந்துக்கிறான். என்ன சொல்றது? அப்ப நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளணும். அப்ப நாங்க இதுல என்னத்தை பார்க்க போறோம்? என்ன விஷயம் இதுல ஈக்குது அப்படின்னு சொன்னா, அதாவது வணிகத்தை வகைப்படுத்தக்கூடிய நியதிகள். அப்ப வணிகத்தை வகைப்படுத்தக்கூடிய நியதிகள் அப்படின்னு சொல்லி போட்டு நாங்க என்ன செஞ்சோம்? 5 வகைகளாக அந்த 5 நியதிகளையும் பார்த்தோம். அந்த 5 நியதிகளையும் யாரும் சரி சொல்லலுமா? நானே பேசிக்கொண்டு போனா கிளாஸ் இன்ட்ரெஸ்ட் ஆகிக்காது. அப்ப நீங்களும் சில விஷயங்கள் சொல்ல வேண்டி வரும். சொன்னாதான் நம்ம எல்லாருமே பேசி வந்து நல்ல ஒரு பேப்பர் கிளாஸ் அமைச்சு கொள்ளலும். சொல்லுங்க பாப்போம், என்ன நியதிகள்? தக்கால ஏன் உற்பத்தியின் தன்மை அடிப்படையில உரிமை அடிப்படை நோக்கம் பருமன் உற்பத்தி துறை. சரியா? அப்ப நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளணும். உற்பத்தியை வகைப்படுத்தக்கூடிய நியதிகள் 5 வகைன்னு பார்த்தோம். அப்ப இதுல என்ன கேட்டிக்கிறான்? உமது கல்லூரி நுழைவாயில் அமைப்பு உமது பாடசாலை மாணவர் சங்கத்தால நிர்மாணிக்கப்படுகிறான். நுழைவாள் அமைப்பு உண்டு நம்மட ஸ்கூல்ல இந்த பாடசாலை பழைய மாணவர் சங்கத்தால நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறான். அப்ப இது வந்து எந்த துறையோட சம்பந்தப்பட்டது? எந்த இதன் நிர்மாணங்கள் எந்த உற்பத்திகள் உள்ளடங்கும் தொகுதியாக அமைவது அப்படின்னு கேட்டுக்கிறான். அதுல வந்து முதலாம் நிலையா, அதாவது என்னது? இதுல 2 விஷயங்கள் வருது. என்னது? அதாவது உற்பத்தி தன்மையின் அடிப்படையில இது வந்து எதன் அடிப்படையில வரும்? முதலாம் நிலையா, 2ஆம் நிலையா, 3ஆம் நிலையா? அடுத்தது துறையின் அடிப்படையில, உற்பத்தி துறையின் அடிப்படையில இது என்ன செய்யணும்? இந்த அதாவது ஒரு பழைய மாணவர்கள் வந்து அவங்களுடைய ஸ்கூலுக்காக வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அந்த நுழைவாயிலுக்கான அமைப்பை வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. நான் சொல்றது அந்த அமைப்பு, அந்த சங்கத்தால மாணவர் சங்கத்தால் நிர்மாணிக்கப்பட்ட அந்த அமைப்பு, நுழைவாள் அமைப்பு வந்து எப்படியான துறை, எந்த நிலை? நான் சொல்றது அப்படின்னு சொல்லி போட்டு கேட்கிறான். இதுதான் கேள்வி. விளங்கினா? அப்ப நீங்க விளங்கிக் கொள்ளணும். முதலாவது வந்து என்னன்னு சொன்னா இது வந்து என்னது? உமது கல்லூரி நுழைவாயில் அமைப்பு உமது பாடசாலை பழைய மாணவர் சங்கத்தால் நிர்மாணிக்கப்பட்ட அப்படின்னு சொன்னா
நிர்மாணிக்கப்பட்ட அந்த கட்டடம் ஆகிக்கலாம், இதாகிக்கலாம், அமைப்புகள் ஆகிக்கலாம். இது வந்து எந்த நிலைக்குள்ள உள்ளடங்கும்னு சொல்லி தந்தேன்? எந்த நிலைக்குள்ள உள்ளடங்கும்னு சொல்லி தந்தேன்? இரண்டாம் நிலை. இரண்டாம் நிலை. விளங்கி நான் சொல்றது இரண்டாம் நிலை. அப்ப இரண்டாம் நிலைக்குள்ள இன்னொன்று உள்ளடங்கும். என்ன? உற்பத்தி கைத்தொழில், நிர்மாண கைத்தொழில், அதெல்லாம் வந்து வாரது இரண்டாம் நிலை. அப்ப நீங்க இரண்டாம் நிலை அப்படின்னு சொல்லி போட்டு நீங்க உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. விளங்கினா அப்ப நீங்க இந்த 1வது ஆன்சர் முதல் நிலை வாரது, 4வது ஆன்சர் 3ஆம் நிலை வாரது, 5வது ஆன்சர் முதல் நிலை வாரது. இது எல்லாத்தையுமே என்ன செய்யணும்? குயிக்கா என்ன செய்யணும்? கட் பண்ணி விட்டுரும். அப்ப உங்களுக்கு இந்த 2 அப்ப பாருங்க, ஒரு விஷயத்த சின்ன விஷயம் ஒண்ணு உங்களுக்கு டிக் ஆகிட்டு அப்புறம் இன்னும் 2 ஆன்சர்ல ஒரு ஆன்சர் தான் வரப்போகுது. விளங்கி நான் சொல்றது 2ல 1 தான் வரப்போகுது. அப்ப 3ஐயும் நீங்க என்ன செய்யணும்? டக்குன்னு கேன்சல் பண்ணி விட்டுரும். அப்ப அடுத்ததா வந்து நீங்க செய்ய வேண்டிய விஷயம், இது வந்து எந்த துறைக்குரியது என்று நீங்க பார்க்கணும். விளங்கி நான் சொல்றது எந்த துறைக்குரியது அப்படின்னு சொன்னா நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளணும். இது எந்த துறை? இப்ப 2 தான் இருக்கு. சேவைத்துறை, கைத்தொழில் துறை. விளங்கி நான் சொல்றது. அப்ப விவசாயத்துறை அது இதெல்லாம் வந்து உற்றணும். அது வந்து யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்? 2வது 3வது தான் நாங்க ஆன்சரா பார்க்க போறோம். விளங்கி நான் சொல்றது. அப்ப 2வது இல்லாட்டி 3வது தான் வரப்போகுதுன்னு உங்களுக்கு விளங்கிது. அப்ப எப்படியும் சேவைத்துறை, கைத்தொழில் துறைக்கு தான் வரப்போகுது. விளங்கி நான் சொல்றது. அப்ப நிர்மாணங்கள் வந்து எந்த துறைக்குரியது? கைத்தொழில் துறை. கைத்தொழில் துறை. விளங்கினா சொல்றது. அப்ப இரண்டாம் நிலை கைத்தொழில் துறை. விளங்கினா அப்ப என்னது? 3. அப்ப இப்படியே விட்டுட்டு வந்து இப்ப நீங்க அடுத்த கேள்வியை வாசிக்கப்படாது. விளங்கினா சொல்றது. நீங்க என்ன செய்யணும்? இந்த 3வது ஆன்சரை இதுக்குள்ள போடணும். இந்த அடைப்புக்குறிக்குள்ள 3வது அப்படின்னு. விளங்கினா சொல்றது. ரைட். இதுல எல்லாமே என்ன செய்யணும்? கவனமா இருந்து கொள்ளணும். விட்டுட்டு போயிடப்படாது. உங்களுடைய எக்ஸாம் உதாரணமா உங்களுடைய ஸ்கூல்ஸ்ல வந்து நீங்க வந்து என்ன செய்யலும்? இப்ப இதுக்கு மறந்துட்டேன் டீச்சர், கொஞ்சமா ஒரு சான்ஸ் ஒண்ணு தாங்க, இனி அடுத்த முறை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னா விட்டுருவாங்க. ஆனா ஃபைனல் எக்ஸாம்ல போயிட்டு எனக்கு ஒரு சான்ஸ் ஒண்ணு தாங்க, என்னோட மார்க்ஸ் எல்லாம் குறையுது அப்படின்னு கேட்டீங்கன்னா விடவே மாட்டாங்க. விளங்கினா சொல்றது? கேட்கவும் இயலாது. விளங்கினா அதால ஃபைனல் எக்ஸாம் நோக்குல நீங்க பார்க்க போனா இதுல கட்டாயம் போடணும். சரியா பிள்ளைகள்? கட்டாயம் போடணும். சரி, இப்போ 1வது கேள்வி டன். அப்ப அடுத்த கேள்விக்கு நாங்க வர போறோம். 2வது கேள்வி. சரியா? ரைட். சரி, 2வதா சொல்றான் என்னண்டா, எல்லா மனிதர்களுடைய விருப்பங்களையும் வணிகம் வந்து பூர்த்தியாக்கின்றதாம். விளங்கி என்ன சொல்றது? சொல்றான் வந்து எல்லா வணிகங்கள் மனிதர்களுடைய விருப்பங்களையும் வந்து வணிகம் பூர்த்தியாக்கின்றது, மனிதனுடைய எல்லா விருப்பங்களையும் பூர்த்தியாகின்றது. இதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் உண்டு. என்னன்னு சொன்னா, நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, ரைட், இலக்கிரி சரியா? ரைட். சரி, இப்ப நீங்க தெளிவா விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, எல்லா மனிதர்களுடைய விருப்பங்களையும் வந்து வணிகம் பூர்த்தியாக்குகின்றது. விளங்கி நான் சொல்றது. அப்படின்றது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு கருத்தா, இல்லாட்டி மறுக்கக்கூடிய மாதிரி ஒரு கருத்தா? சொல்லுங்க பாப்போம். உங்களோட நீங்க படிச்ச பிசினஸ் ஸ்டடி வந்து படிச்ச ஒரு மெத்தட்ல சொல்லுங்க பாப்போம். நீங்களும் பேசினா தான் கிளாஸ் சரியா கொண்டு போகலாம். ஏற்றுக்கொள்ள முடியாது, மறுக்கக்கூடிய. ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் முடியாது? காரணம் என்ன? வளங்கள் வரையறுக்கப்பட்டுதான் இருக்கும். அதனால அந்த வளங்களை வச்சு மனிதட்ட எல்லா விருப்பங்களையும் நாங்க பூர்த்தியாக்கி. நோ நோ, எல்லாம் அவனுக்கு சொல்லிக்கிறத நல்ல கிளீனா வாசிக்கணும். இதுதானே நீங்க விட்ற பில. எல்லா மனிதர்களுடைய விருப்பங்களையும் பூர்த்தியாக்கின்றது. அது வந்து என்னமா ஒரு சரியான கூற்று. ஏன்னு சொன்னா எல்லா வளங்கள் நீங்க சொன்னது சரி ரூபி, நீங்க சொன்னது சரி. என்ன விஷயம்னு சொன்னா, மனுஷண்ட எல்லா மனிதர்களுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்யலாம். அது டன். ஏன் டன்? அப்ப மனுஷண்ட வந்து இப்ப உதாரணமா சோறு அப்படின்னு சொன்னா எந்த அரிசியை செலக்ட் பண்ணணும்னு சொல்லி போட்டா அவனுக்கு தெரியும். ஆனா என்ன கேஸ் அங்கனைக்கு என்ன சொன்னா, அவன் எல்லா விருப்பத்தையும் பூர்த்தி செய்ய இயலாது. 2வது தரம் பாருங்க, மனிதனுடைய எல்லா விருப்பங்களையும் பூர்த்தியாக்குகின்றது அப்படின்னு சொன்னா பில. விளங்கினா சொல்றது? விளங்கினா நல்லா தெளிவா விளங்கணும். எல்லா மனிதர்களுடைய விருப்பங்களையும் வந்து வணிகம் பூர்த்தியாக்குகின்றது டன். ஏன் டன்?
அப்ப ஒருத்தன் வந்து பேத்து ஒரு சாமான கேட்கிறான் அப்படின்னு சொன்னா அவன்ட விருப்பங்கள்ல சில விருப்பங்கள் உதாரணமா ஒன்று இல்லாட்டியாலும் அவனோட விருப்பங்களை வந்து பூர்த்தி செய்யலாம். விளங்கினா இன்னொன்று சரி பூர்த்தி செய்யலாம். ஆனா அவன்ட எல்லா விருப்பத்தையும் பூர்த்தி செய்யலுமா? சொன்னவங்க சொல்லுங்க பாப்போம். எல்லா விருப்பத்தையும் பூர்த்தி செய்யலுமா? ஏழுமா? ஏழுமா இல்லாதா? இயலாது. விளங்கினா? அப்ப என்னது முதலாவது கூற்று வந்து சரி, இரண்டாவது கூற்று வந்து என்னது பிழையான ஆன்சர். நல்லா தெளிவா விளங்கிக்கொள்ளணும். இதுல என்ன சொல்லிக்கிறான்? எல்லா மனிதர்களுடைய விருப்பங்களையும் பூர்த்தியாகின்றது, மனிதனுடைய எல்லா விருப்பங்களையும் பூர்த்தியாகின்றது. மனுஷன் எல்லா விருப்பங்களையும் பூர்த்தி செய்ய இயலாது. விளங்கினா சொல்றது? அப்ப ரூபி சொன்ன மாதிரி என்னது வளங்கள் வந்து என்னது அருமையா காணப்படுது. விளங்கினா சொல்றது? பற்றாக்குறையான வளங்களை வச்சு எல்லா விருப்பத்தையும் பூர்த்தி செய்யலாது. எல்லா மனிதர்களுடைய விருப்பங்களையும் என்ன அதை இந்த வருமான பங்கீட்டின் அடிப்படையில அவங்களுக்கு சரியான முறையில என்ன செய்வாங்க பகிர்ந்து கொடுப்பாங்க. சரியா நியாயமான வருமானம். அப்ப அதைத்தான் கேட்கிறான். அப்ப என்ன விஷயம்ன்றத உடனே வந்து நீங்க ரெண்டையும் வந்து வாசிச்சு சரியா அப்ப என்ன கேள்வி கேட்கிறான்? கூற்றுக்களுள் மிகச்சரியான கருத்து அதுன்னு கேட்டுக்கிறான். அப்ப என்ன ஏயும் சரியானது, ஏ சரியானது, பி தவறானதுன்னு வரும். ஏ சரியானது, பி தவறானது. ஏபி இரண்டும் சரி இல்ல, ஏபி ஆகிய இரண்டும் தவறானது இல்ல, பியில் ஏயில் பி தங்கியுள்ளது இல்ல. சரி அப்ப என்னது மூணாவது ஆன்சர் வரும். சரியா பிள்ளைகள்? அதை வந்து என்ன செய்யணும்? தெளிவா வினைக்கொள்ளணும் என்ன விஷயம்ன்றது. ரைட். அடுத்ததாக சரி நான் உங்களுக்கு மெசேஜ் ஒன்று போடுறேன். ரூபி நான் உங்களுக்கு மெசேஜ் ஒன்று போடுறேன். சரியா? இல்லாட்டி கிளாஸ் முடிய எனக்கு மெசேஜ் அனுப்பாங்க. சரி ரைட். அடுத்த விஷயத்துக்கு போவோம். மூணாவது கேள்வி போவோம். சரியா? மூணாவது கேள்வியா கேட்கிறான் என்னண்டா பொருளாதார வாழ்த்தன்மைக்கு வணிகங்கள் பங்களிப்பு செய்யும் முறைகள் சிலவும் வணிகத்தின் நவீன போக்குகள் சிலவும் தரப்பட்டுள்ளதாம். விளங்கி நான் சொல்றது? அப்ப என்ன தந்திக்கிறான்? வாழ்த்தன்மைக்கு பங்களிப்பு செய்யும் முறைகள் அதே மாதிரி என்ன வணிகத்திலே போக்குகள் ரெண்டையும் தந்திக்கிறான். அப்ப ரெண்டையும் தந்துட்டு என்ன கேள்வி கேட்கிறான்? பொருளாதார வாழ்த்தன்மைக்கு மேலே கூறப்பட்டவற்றிலிருந்து பொருளாதார வாழ்த்தன்மைக்கு வணிகங்கள் பங்களிப்பு செய்யும் முறைகளை மட்டும் கொண்ட விதையினை வந்து என்ன செய்யட்டாம்? தெரிவு செய்யட்டாம். விளங்கி நான் சொல்றது? அப்ப என்ன கேள்வி? பொருளாதார வாழ்த்தன்மைக்கு எது எது வந்து அந்த என்னென்ன முறை வந்து வாழ்த்தன்மைக்கு வணிகங்கள் பங்களிப்பு செய்ய போறோம் எவ்வாறான முறை. விளங்கி நான் சொல்றது? அதை மட்டும் நம்ம என்ன செய்ய போறோம்? ஆனா அடுத்த மிச்சதெல்லாம் என்னது? மீதி எல்லாம் அதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா வணிகத்துல நவீன போக்குகளா நம்ம எடுக்க போறோம். விளங்கி நான் சொல்றது? வணிகத்துல நவீன ரெண்டும் தான் தரப்பட்டிக்குது. வணிகத்துல நவீன போக்கும் தந்திக்குது, பொருளாதார வாழ்த்தன்மைக்கு வணிகம் பங்களிப்பு செய்யும் முறையும் தந்திக்குது. விளங்கினா? அப்ப அது ரெண்டுலையும் வந்து நம்ம என்ன செய்ய போறோம்? பொருளாதார வாழ்த்தன்மைக்கு வணிகங்கள் பங்களிப்பு செய்யும் முறையை மட்டும் நாங்க வந்து என்ன செய்யணும்? தேர்ந்தெடுக்கணும். சரியா? ரைட். இப்ப முதலாவது புத்துருவாக்கம். இந்த புத்துருவாக்கம்ன்றது பொருளாதார வாழ்த்தன்மைக்கு வணிகங்கள் பங்களிப்பு செய்யும் முறையா அப்படின்னு கேட்டா ஆம். ஏனாம்? அதாவது ஒரு பொருளாதாரம் வந்து பொருளாதாரம் நிலைச்சிக்கணும். விளங்கி நான் சொல்றது? புதிய புதிய விடயங்களை எல்லாம் வந்து ஆராய்ச்சி செய்யணும். விளங்கி நான் சொல்றது? வேற நாடுகளை வந்து நாங்க முன்னேறி கொண்டு செல்லணும். விளங்கி நான் சொல்றது? இப்ப காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம உருவாக்கங்களை வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு என்ன ஒரு புத்துருவாக்கம் தேவைப்படுது. விளங்கி நான் சொல்றது? அப்ப அந்த புத்துருவாக்கம்ன்றது என்னது? பொருளாதார வாழ்த்தன்மைக்கு பங்களிப்பு செய்யற ஒரு விடயமா வந்து கருதுறோம். விளங்கினா? அப்ப நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளணும். என்னண்டா அப்ப இதுல வந்து ஏ வந்து கன்ஃபார்ம் எப்படியுமே வரும். விளங்கினா? அப்ப ஏ வராததை நீங்க என்ன செய்யலும்? கேன்சல் பண்ணக்கூடிய மாதிரி உங்களுக்கு ஈக்கும். விளங்கினா? ஏ வராது அதாவது என்னது 4வதையும் 5வதையும் கேன்சல் பண்ணலாம். விளங்கினா?
விளங்கி நான் சொல்றது. அப்ப 4வதையும் 5வதையும் கேன்சல் பண்ணினா உங்களுக்கு என்னது இன்னும் வந்து ஒரு 3 சாய்ஸஸ் தான் நீக்குது உங்களுக்கு. அப்ப 3ல நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா 1 சாய்ஸ் பண்ணணும். அப்ப அடுத்தது வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புன்றது உங்களுக்கு தெளிவா தெரியுமா என்னது பொருளாதார வாழ்வினைக்கு பங்களிப்பு செய்யும் முறை. அப்ப அதுவும் வரும். அப்ப பியும் வரும். அப்ப என்னது 3லயும் பி வந்திக்குது. அடுத்தது பூகோளமயமாக்கல். பூகோளமயமாக்கல் அப்படின்னு சொல்றது என்னது வணிகத்திட நவீன போக்கு. விளங்கி நான் சொல்றது பூகோளமயமாக்கல். அதாவது வணிகங்களை வந்து வணிக நடவடிக்கைகள் வந்து விற்பனை நடவடிக்கைகளை வந்து வேற நாடுகளுக்கு கொடுத்து அவங்களோட நாட்டுல இந்த சாமான பெற்று விளங்கி நான் சொல்றது. அப்ப ஒன்லைன் ரீதியா வந்து பொருட்களை வந்து விற்கிறது. விளங்கி நான் சொல்றது வேற நாடுகளுடன் வந்து அதிகமான தொடர்புகளை கொண்டிருக்கிறது. விளங்கி நான் சொல்றது அப்படியான விடயங்கள் வந்து வணிகத்துல நவீன போக்குகள் ஒன்றாக என்ன செய்யும் கருதப்படும். விளங்கினா அப்ப சி வந்து என்ன வணிகத்துல நவீன போக்கு. அப்ப சி வாரது நம்ம என்ன செய்யணும் கேன்சல் பண்ணணும். அப்ப 2வது நம்ம என்ன செய்யணும் கேன்சல் பண்ணணும். அப்ப 2வது நம்ம கேன்சல் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு இன்னும் 2 சாய்ஸ் தான் நிக்குது. என்ன 1வது வரும் இல்லாட்டி என்ன 3வது வரும். 1 இல்ல அல்லது 3. ரைட். அப்ப பசுமை உற்பத்தி. பசுமை உற்பத்தினா என்ன ஒரு சமூகத்துக்கு தீங்கு விளைவிக்காத பொருட்களை வந்து சமூகத்துக்கு வந்து என்னது கேடு விளைவிக்காத பொருட்களை அப்ப சூழலுக்கு வந்து நேயமான பொருட்களை நம்ம என்ன செய்ய போறோம் உற்பத்தி செய்ய போறோம். அப்படியாக வந்து உற்பத்தி செய்யற உற்பத்தி தான் நாங்க வந்து பசுமை உற்பத்தி செய்யறோம். அந்த பசுமை உற்பத்தின்றது என்னது நவீன போக்கு. வணிகத்துல நவீன போக்கு. அப்ப சூழலை அவங்களோட அந்த சூழலை கவனத்தை கொண்டு அவங்களுக்கு பாதிப்பு அடையாத வகையில வந்து உற்பத்திகளை மேற்கொள்றது என்னது வணிகத்துல நவீன போக்கு. விளங்கி நான் சொல்றது அது வந்து என்ன பொருளாதார வாழ்தன்மைக்கு பங்களிப்பு செய்யும் இடமாக நம்ம கருத மாட்டோம். அப்ப டி வார ஆன்சரும் வந்து வராது. அப்ப 1வது வராது. விளங்கி நான் சொல்றது இப்படித்தான் நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ற மெத்தட்டை வந்து நாங்க வச்சுக்கொள்ளணும். அப்ப பாருங்க அப்ப நாங்க இது டிக்கு வந்த உடனே பாருங்க ஒரு நான் சொன்ன முறையில வந்து நீங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா டிக்கு வந்த உடனே உங்களுக்கு எது ஆன்சர்ன்றதை விளங்கி கொள்ளிடும். விளங்கினா அப்ப 3வது ஆன்சர் வரப்போகுது. அப்ப 3வது வரப்போகுதுன்னா என்னது ஈயும் ஜியும் தான் வரும். என்னது மாற்றமடையும் சிக்கலான விருப்பங்களை நிறைவு செய்யறது. அதே மாதிரி என்ன தேசிய பொருளாதார விருத்தியை வந்து செய்யறது. இதெல்லாம் வந்து என்ன பொருளாதார வாழ்த்தன்மைக்கு விளங்கினா வணிகங்கள் வந்து பங்களிப்பு செய்யற முறையை வந்து கருதும். விளங்கினா அப்ப நல்லா தெளிவா விளங்கிக்கணும். எப்படி ஆன்சர் எடுத்துன்னு பாருங்க. விளங்கினா சொல்றது இந்த மெத்தட்ல போனீங்கன்னா உங்களோட டைமை என்ன செய்யலும் அப்படின்னு சொன்னா சேவ் பண்ணிக்கொள்ள இயலும். ரைட். அதுகளை மெயினா யோசிச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்பட்டுக்கோங்க. டைம் தான் பிரச்சனையாகும். விளங்கினா ஏன்னா டைம் வந்து பிசினஸ் ஸ்டடிக்கு வந்து பிரச்சனையாகும் அப்படின்றது வந்து சொல்றது குறவு. விளங்கினா அப்போ உங்களுக்கு எப்படின்னு சொன்னா மேக்சிமம் செஞ்சிடுவீங்க. விளங்கினா அதை வந்து சரியான ஆன்சர் வந்து கொடுக்கறதுக்கு பழகிக்கும். சரியா அப்ப 3வதுக்கு என்னது 3வது ஆன்சரா நம்ம கொடுப்போம். சரி. அடுத்தது என்ன இலத்திரனியல் வணிகம். அதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னா வணிகத்துல நவீன போக்கு. சரி 3வது. ஓகே. அடுத்த கேள்விக்கு வரப்போறோம். 4வது கேள்வி. யாரு சரி சொல்லுங்க போகும். இந்த மவுஸ் வந்து விளங்குதா? அதாவது மவுஸ்ல காட்டுற அந்த அம்புக்குறி வந்து விளங்குதா? நீதான் சொல்லி இந்த இப்படி சொல்றது விளங்குதா? குயிக்கா விளங்குதா? இப்ப நான் எதுல மவுஸ் இருக்குதுன்னு சொல்லுங்க பாக்கும். பசுமை உற்பத்தி. வெரி குட். சரியா அப்ப டன். என்ன சொன்னா பெருசா அந்த லெப்ட்ல வந்து ஜாயின் கிளாஸ் செஞ்சு இது இல்லை பழக்கம் இல்லை. அதனாலதான் இப்ப புதுசா செய்யறதானே சில விஷயங்கள் மாத்தி கொண்டு போகணும்னு சொன்னா சில விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ளணுமே. சரி அப்ப அடுத்ததாக நாங்க வரப்போறோம் 4வது கேள்வி. இப்ப இப்படியான கேள்விகள் வந்துமா உங்களுக்கு இப்ப வருது கேள்விகள் எப்படியானது ஒரு பந்தி ஒண்ண தந்துட்டு இதுல உள்ள பண்புகள் என்ன, இதுல உள்ள மாறிகள் என்ன, இதுல உள்ள நன்மைகள் என்ன, இதுல உள்ள தீமைகள் என்ன. விளங்கினா இதுல இருந்து வணிக அகச்சூழல் காரணிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, புறச்சூழல் காரணிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, பேரின சூழல் காரணிகள் எத்தனை இருக்கிறாங்க. விளங்கினா அப்படியான அந்த கேள்விகள் இந்த எத்தனை இந்த பாருங்க தொகை இந்த மாறிகள பேரின சூழல் மாறிகள தொகைகள் எத்தனை இருக்குன்னு கேட்டுக்கிறாங்க. விளங்கி நான் சொல்றது பேரின சூழல்
பேரினச் சூழல் மாறிகளின் எண்ணிக்கை யாது அப்படின்னு சொல்லி போட்டு கேள்வியை கேட்டுக்கிறான். விளங்கி நான் சொல்றது அப்ப நல்லா தெளிவா விளங்கி கொள்ளணும். அப்ப இந்த எண்ணிக்கை யாது அப்படின்றது ஒரு 2 கேள்வி அல்லது 2 கேள்வி எடுக்க பாக்குறான். விளங்கி நான் சொல்றது அதுக்கு எப்படி ஆன்சர் பண்றதுன்றதை நான் தெளிவா சொல்லித்தரேன். ரைட். இப்ப 4வது கேள்வி. இப்ப கேள்வியை கேட்கிறான் கோவிட்-19 தொற்று காலத்தில் தனது வேலையை இழந்த சுந்தர் என்பவர் தனக்கு சொந்தமான காணியிலிருந்து விவசாய நடவடிக்கைகளை முன்னெடுத்தாராம். விளங்கினா இப்ப நீங்க என்னோட பேச போறீங்க. இப்ப ஈக்கிற 10 பேரும் என்ன விஷயம்ன்றத நீங்க சொல்ல போறீங்க. விளங்கினா அப்ப ரெடி ஆகுங்க பார்ப்போம். அப்ப நடவடிக்கைகள் முன்னெடுத்திக்கிறாரு. விளங்கினா என்னது விவசாய நடவடிக்கைகளை இதன் போது அரசினால வளமாக்கிகள் மீது தடைகள் மேற்கொள்ளப்பட்டது. அப்புறம் வளமாக்கிகள் அப்படின்னு சொன்னா ஒரு என்னது போரை அழிக்கலாம். விளங்கி நான் சொல்றது அந்த போரையை கொடுக்காம இருக்கிறது. அடுத்து நோய்களுக்கான மருந்துகளை கொடுக்காம இருக்கிறது. அப்படியான விடயங்கள். அப்ப வளமாக்கியல் மீது தடைகளை மேற்கொள்வது அவற்றின் மீதான விலைகளும் அதிகரித்து. அப்போ போரை விலை அப்ப நாங்க விவசாயம் தான் செய்யறோம். எங்கட பாப்பா, எங்கட அப்பா, எங்கட அப்பப்பா அப்ப எல்லாமே எங்கட தொழில் விவசாயம். விளங்கி நான் சொல்றது அதாவது நெல் செய்யறது வெள்ளாமைன்னு சொல்லுவாங்க. வெள்ளாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. சிலவங்களுக்கு அதுவும் தெரியாம இருக்கும். அதனாலதான் 3-4 பேர் சொல்லித்தாரேன். அப்ப என்னன்னு சொன்னா நாங்க அதுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு. நான் சின்ன வயசுல இருந்து வாப்போட வயலுக்கு போறது வாரது அதால நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எனக்கிட்ட ஒரு 10 ஏக்கர் வயல் செய்யுங்க அப்படின்னு சொன்னாலும் செய்வேன். அந்த மாதிரி வயல்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது வயல் வேலைகள்ல. அப்ப என்ன விஷயம்னு சொன்னா அப்ப அப்படியான அந்த காலப்பகுதியில விவசாயம் செய்யற அந்த மாதிரி காலப்பகுதியில கோவிட்-19 காரணமா இறக்குமதி தட்டுப்பாடு. விளங்கி என்ன சொல்றது இறக்குமதிக்கு என்ன செஞ்சான் தடையிட்டுட்டான். அப்ப சாமான் இறக்குறது கஷ்டம். அப்ப கொரோனா பிரச்சனை அப்படி இப்படின்றதால என்ன செஞ்சுட்டான் இறக்குமதிக்கு தடை விதிச்சதால அதாவது என்ன சொன்னா உரம் அப்படின்னு சொல்றது. அந்த உரமானியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உரமானியம்ன்றது என்னன்னு சொன்னா எங்களோட போர் அப்படின்னு சொல்றது. விளங்கினா உரம் நிறைய பேருக்கு தெரியாம சொல்லித்தரேன் திருப்பி விளங்கினா அது ஏன் வீசுறது அப்படின்னு சொன்னா அந்த பயிர்களுக்கு அந்த விட்டமின்களை அந்த பயிர் செழிப்படைஞ்சு நல்ல முறையில வளர்றதுக்கு. விளங்கினா அது நல்ல முறையில வளைஞ்சு டக்குன்னு குயிக்க வெள்ளாமையை தாரத்துக்கு. விளங்கினா பயிர்களை விளைச்சல்களை தாரத்துக்கு தான் அது என்ன செய்வாங்க யூஸ் பண்ணுவாங்க. விளங்கினா அப்ப நான் அதெல்லாம் வீசுவேன். விளங்கினா அப்ப என்னன்னு சொன்னா அப்ப அப்படியான காலப்பகுதியில அந்த மாதிரி விஷயத்துல அந்த இறக்குமதி தட்டுப்பாடு விதிச்சதால சாமா இறக்குறது குறவு. அப்ப குறவுன்னு சொன்னா சாமா குறைஞ்சா நம்ம கேள்வி விதியில என்ன பார்த்தோம் அதுக்கான விலை கூடும்னு பார்த்தோமா இல்லையா? இல்லைங்க நான் சொல்றது சாமா பொருட்களோட விலை அதிகரிக்கிற டைம்ல கேள்வி தொகை என்ன செய்யும் அது குறையும். ஆனா இது என்னண்டா அத்தியாவசிய பண்டம். இந்த அத்தியாவசிய பண்டம் அப்படின்னு சொன்னா அது அது இல்லாட்டி விளைச்சல் கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஒரு அத்தியாவசிய பண்டம். விளங்கினா அப்ப போற இல்லாட்டி எங்களுக்கு விளைச்சல் சரியான முறையில விளைச்சலை பெற்றுக்கொள்ள இயலாது. விளங்கினா அப்ப அப்படியான பிரச்சனைகள் இருக்குது. அப்ப அதுக்காக என்ன செஞ்சுன்னா விலைகள் என்ன செஞ்சுது அதிகரிச்சுது. விளங்கினா விலைகள் என்ன செஞ்சுது அதிகரிச்சுது. இந்த நிலையில எதிர்கொள்வதற்கு தனக்கு தெரிந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இயற்கை பசலைகளை உற்பத்தி செஞ்சாங்க. நாங்களும் உற்பத்தி செஞ்சோம். இயற்கை பசலைகளை தயாரிச்சோம் அப்படின்னு சொன்னா எப்படி தயாரிக்கிறதுண்டா அது சில உப்புன இதெல்லாம் எடுத்து விளங்கி நான் சொல்றது அப்படி எல்லாம் நாங்க செஞ்சது விளங்கினா. அப்ப சில இலக்கொலைகள் எல்லாம் எடுத்து அதை அதை என்ன செய்யறது ஒரு இடத்துல குமிச்சு வச்சு அதை ஒரு பேக்கால மூடி அதை ஒரு 2 நாள் தண்ணி அடிச்சு அதுக்கு பிறகு பேக்ல கட்டி ஏத்திட்டு போயிட்டு வயலுக்கு வீசணும். விளங்கி நான் சொல்றது அது எரியணும். அதாவது வயலுக்குள்ள போடணும்னா அது இந்த போட்டோல பாத்திருப்பீங்க சும்மா அந்த அப்படியே உரங்கள் அப்படி போறோம். விளங்கி நான் சொல்றது அப்படியே அதை இயற்கை அதான். ஆனா அந்த உரத்துல வார அந்த சக்தி இதுக்கு கிடைக்காது. விளங்கி நான் சொல்றது டக்குன்னு பயிரை பெற்றுக்கொள்ள எல்லாமே சில நோய்கள் அதிகமாகும். விளங்கினா அப்படியான விடயங்கள். அப்ப இயற்கை பசலிகளை தயாரித்து விவசாயத்தை தொடர்ந்து இவருடைய முயற்சியில வெற்றி அளித்தமையால சில டைம் வெற்றி அளிக்கலாம் சில ஆட்களுக்கு. இல்லைங்கண்ணா எல்லாருக்குமே அது பொருத்தம் இல்லை. இல்லைங்கண்ணா வெற்றி அளித்தமையால் இவருடைய உற்பத்திகளுக்கான கேள்வி உலகளாவிய ரீதியில ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா அப்ப அந்த மாதிரி இருவலான சிச்சுவேஷன்ல அந்த உற்பத்திகளை நம்ம செஞ்சு வெள்ளாமைகளை பெற்று நெற்களை நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னா இல்லைங்கண்ணா வெள்ளாமைகளை பெற்று நம்ம
விளைச்சல்களை வந்து பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு வந்து அந்த நெல்லுக்கான விலை வந்து அதிகமாயிடும். அந்த டைம்ல வந்து நாங்க வெட்டி எடுத்த டைம்ல இது சரியான ஒரு கருத்து தான் இது விளங்கினா. ஒரு அதாவது நடைமுறை ரீதியான ஒரு ஒரு நடந்த விஷயத்தை அப்படியே கூறுகிறோம் விளங்கினா. இது உதாரணமா எங்கட ஸ்டோரிக்கு வந்து சம்மந்தப்படும். என்னன்னு சொன்னா அந்த டைம்ல வந்து 120 ரூபா 90 ரூபா 95 ரூபா போய்கிட்டு இந்த நெல் வந்து 200 ரூபாய் ஆகிடுச்சு. அதான் என்ன சொல்றது. அப்ப 200 ரூபாய் ஆகிடுச்சுன்னா அப்போ விவசாயிகளுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷமாயிக்கும், எவ்வளவு ஒரு இதாயிக்கும். அதான் என்ன சொல்றது. அப்ப அப்படியான ஒரு சந்தர்ப்பம் ஒன்று ஏற்பட்டது. அப்படி ஒரு பந்திய தந்துட்டு கேட்கிறான், மேற்குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய பேரின சூழல் மாறிகள எண்ணிக்கை யாதுன்னு கேட்கிறான். விளங்கினா. பேரினல் சூழல் மாறிகளோட எண்ணிக்கை யாதுன்னு கேட்கிறான். அப்ப சொல்லுங்க பாப்போம். இதுல வந்து எத்தனை எண்ணிக்கை, எத்தனை மாறிகள் ஈக்குது பேரின சூழல் மாறிகள் என்ன என்னன்னு சொல்லணும் எனக்கு. சொல்லுங்க பாப்போம். குயிக்கா. அரசியல் சூழல் இருக்குது. அரசியல் சூழல் ஈக்குது. எதை வச்சு சொல்றீங்க? ஆளு கொண்டோன்னு சொல்லுவோம். சரியா. அரசியல் சூழல் எதை வச்சு அரசால சொல்றீங்க? வந்து ஆஹ் அரசால தடைகள் விதிக்கப்பட்டது. அரசினால வளமாக்கிகள் மீது தடைகள் மேற்கொள்ளப்பட்டது. அது வந்து என்னது? ஒரு அரசியல் சூழல். முதலாவது விஷயம். சரி, ஒன்று. அடுத்த ஆள் இன்னொன்று சொல்லுங்க. குயிக்கா எல்லாருமே சொல்லணும். ரெடி ஆயிருங்க. ஆள் கொண்டு சொல்லுங்க பாப்போம். தொழில்நுட்ப சூழல். என்னது சூழல்? தொழில்நுட்ப சூழல். தொழில்நுட்ப சூழல் எங்க இருக்குது? இந்த இருக்குது. சொல்லுங்க பாப்போம். தொழில்நுட்ப சூழல் எது? தெரிந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இயற்கை பசலைகளை தனக்கு தெரிந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி என்ன செஞ்சுக்கிறாங்க? இயற்கை பசலைகளை தயாரிக்கிறாங்க. அது வந்து என்னது? இரண்டாவது தொழில்நுட்ப சூழல். வேற இன்னொரு ஆள் குயிக்கா குயிக்கா சொல்லணும். லேட் ஆகாம பிள்ளைகள் குயிக்கா சொல்லுங்க. அப்பதான் நம்ம கிளாஸ் சரியா செஞ்சுட்டு போகலாம். நிறைய விஷயங்கள் பார்க்க இருக்குது. யாருமே ஆன்சர் பொருளாதார பொருளாதார